கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க போகிறோம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளில் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான ஜாதிகள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையானது கடைசி காலத்திலே நடக்கப் போகிற எழுப்புதலுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா 2:2 பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் உயர்த்தப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். பாருங்க, திரளான ஜனங்கள், ஜாதிகள், எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் ஆண்டுடைய ஆலயத்தை தேடி வருவார்களாம். எதற்காக? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக, அதன் வழிகளிலே நடக்கும்படியாக. ஏனென்றால் யாரிடத்துல வேத வசனம் இல்லையோ அவர்கள் இடறி விழுவார்கள். இருளுள்ள இடத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற தேவனுடைய வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப அந்த வசனம் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வசனம் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை போதிக்கிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுகிறது, உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீ இடதுபுறமாய் சாயும் போதும் வலதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை, உன் பின்னாலே சொல்லுகிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே போதிக்கப்படுகிற வார்த்தையில் பார்க்கும்போது வசனத்தில் ஆண்டவர் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்திலே ஒரு பெற்றோர் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நாம் சபையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலை ஸ்தலங்களிலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேத சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆலயத்தில் போதிக்கப்படுகிற அந்த வசனத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருந்தால் நம்மளை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதன்படி நடக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 26:2வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி அதிலே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப யார் சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் நீதியுள்ள ஜாதியாக மாறுகிறார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு உரியவர்களாய் மாறுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அநேக வாசல்களை திறக்கிறவராய் இருக்கிறார். அதனால வேத வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்தை படிங்க. சபையில சொல்லப்படுகிற அந்த வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிங்க. வசனம் சொல்கிறது, ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அந்த வசனத்தை நீங்க கேட்டு அதன்படி நடக்க நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்திலே ஆண்டவர் எல்லா ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்களுக்காக ஆண்டவர் கதவுகளை, வாசல்களை திறப்பார். உங்களுக்கு ஆசீர்வாத நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.